என்ன அபி, வேலை முடிய லேட் ஆயிடுச்சா? வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பேங்க்ல நாளைக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணணும். அதுக்காக சர்டிபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அதான் லேட்டு. லோன் வாங்க போறியா? ஆமாம்மா, கல்யாணத்தோட எஸ்டிமேட் 4 லட்ச ரூபாவை தாண்டுது. சித்தப்பா கொடுத்த பணம் மேக்ஸிமம் செலவாயிடுச்சு. நகை துணிமணிலாம் எடுக்கணுமே. பாஸ் ஒரு பர்சனல் லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் உஷா ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீ நிம்மதியா தலை நிமிரணும்னு பாக்குற, ஆனா உன் தங்கச்சி அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல. யாரம்மா சொல்ற? வேற யார? என்னதான் இவங்க திட்டுறதுக்கு ஈஸி டார்கெட் நான் தானே. ஏ, என்ன நடந்தது? உன்னோட போன ஜென்மத்து பாவம்க்கா. அதான் உன் மாமியார் அலமேலும் மங்கையார் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு விஜயம் பண்ணிருந்தாங்க. கூடவே ஒத்துவதற்கு அந்த குள்ளவாத்து வித்யாவும் வந்திருந்தது. என்ன நடந்திருக்கும் நீயே கெஸ் பண்ணிக்கோ. என்ன நடந்தது? உங்க மாமியாருக்கு கோடு போட இடம் கிடைச்சா போதும்க்கா, அவங்க ரோடே போட்டுருவாங்க. கல்யாண பத்திரிக்கையில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரை போட்டது தப்பான். தாயும் மகளும் படையெடுத்து வந்து சலம்பிட்டு போனாங்க. பாவம், அதுல ஆனந்தி தான் மாட்டி முழிக்கிறா. மாட்டுறது என்னடி? அவங்க அப்படி பேசுறது இவளுக்கு என்ன புதுசா? பதிலுக்கு பதில் பேசாம இருக்க முடியாதா இவளுக்கு? அவங்க கிட்ட சண்டை போட்டு பத்திரிக்கை வேற கிழிச்சு இதெல்லாம் எதுக்கு? பாவம் அபி, அந்த கார்த்திக் தம்பி அதை பார்த்து கோவிச்சிட்டு போயிட்டாரு. இவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நீ பாக்குற, ஆனா நடக்கவே கூடாதுன்னு இவ கங்கணம் கட்டிட்டு இருக்கா. என்னம்மா நான் வேணும்னேவா செஞ்சேன்? அவங்க அவளுக்கு கேவலமா பேசிட்டு போனாங்களா? அது மட்டும் சரியா? நான் என்னமோ அக்காவோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக அப்படியே அலையிற மாதிரி பேசுறேன். என்னாலதானே உங்க எல்லாருக்கும் கஷ்டம். இந்த கல்யாணம் அவ்வளவு பெரிய பாரமா இருந்துச்சா வேண்டாம், நிறுத்திடுங்க. நான் கடைசி வரைக்கும் எப்படியே இருந்துட்டு போறேன். என்னடி பேசுற? கல்யாணத்தை நிறுத்திடுவா? கல்யாணத்தை என்ன நாடகம் நான் நினைச்சிட்டு இருக்கேன்? வேணுங்கும் போது போடுறதுக்கு, வேணுங்கும் போது கேன்சல் பண்றதுக்கு. இந்த கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? கண்டவங்க கிட்ட எல்லாம் பணம் கேட்டு நான் அவமானப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கார்த்திக் வீட்டுல கூட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லும் போது நான் கெஞ்சி கூத்தாடி இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி பொறுப்பேற்றிருக்கேன். நீ நல்லா இருக்கணும், அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதோட வலி தெரியுமா உனக்கு? உன்னோட வாழ்க்கை, உன்னோட ஆசை. அதுக்காக இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட அருமை தெரியுமா உனக்கு? நிறுத்திடுன்னு சொல்றேன். உனக்கு ரொம்ப ஈஸிடி கல்யாணத்தை எப்ப வேணாலும் வேணும் வேணான்னு சொல்றது. ஆனா இந்த பாடெல்லாம் எதுக்குடி? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தியா? அதுக்குதான். புரியுதா? சாரிக்கா, ஏதோ அவசரத்துல நான் அந்த வார்த்தையை விட்டேன். ஆனா மனசுல இருந்து வரலக்கா. என்ன மன்னிச்சிரு. இனிமே விளையாட்டு கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது பாரு ஆனந்தி, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். புரிஞ்சுக்கிட்டியா? உன்னால இந்த கல்யாணம் நிக்கவே கூடாது. எப்படியும் நடந்தே ஆகணும். ப்ளீஸ் எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு ஆனந்தி. ப்ராமிஸ். அக்கா சாப்பிடுறியா? போடி, என்ன சாப்பாடெல்லாம் இருக்கா? நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஆனந்தி என் கூட வா. பாத்தியாக்கா, நம்ம வீடு மசாலா படம் மாதிரி ஆயிப்போச்சு. கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் துக்கம், கொஞ்சம் சந்தோஷம். கடைசியா என்ன சொன்ன? சந்தோஷம். அதுக்காக தாண்டா இந்த சண்டை அழுகை எல்லாம். அந்த சந்தோஷத்துக்காக நான் ஆயுசு பூரா கஷ்டப்பட வேண்டியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அக்கா பூவா ரெடி. சாப்பாடு. சீதா, முகம் கழுவிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை. எல்லாம் மத்தியானம் பண்ணதுதான் இருக்கு. ஆறி போயிருக்கு. சூடு பண்ணவா இல்ல அப்படியே கொண்டு வரட்டுமா? ஏன் நைட்டுக்கு சமைக்கலையா? அம்மா, அம்மா. பஸ்ஸா அது? என்ன கூட்டம். உங்க அம்மாவுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் பத்தல, சமையல் பண்றதுக்கு நேரம் எங்க இருக்கும்? சண்டையா? என்னாச்சு? அபி வீட்ல இருந்து பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க. அப்ப அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அப்புறம் என்ன சண்டை? அப்பா கூட சண்டை போட்டியா? ஐயே, இந்த மனுஷன் கூட சண்டை போட்டு என்னடா பிரயோஜனம்? தேவையில்லாம பேசாத, நடந்த விஷயத்த சொல்லு. அந்த ஆனந்தியோட கல்யாண பத்திரிக்கையில நம்ம யாரையும் கேட்காம நம்ம பேரெல்லாம் போட்டிருக்காங்கடா பாஸ்கரா. என் பேர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, எல்லார் பேரும் போட்டிருந்தாங்க. ஆமா பாஸ்கர், என் பேரு உங்க மாமா பேரு எதுவுமே விடல. என் மாமியார் பேர் மட்டும் தான் விட்டு போச்சு. பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தது யாரு? மனோவா? இல்லடா, அந்த ராங்கிக்காரி ஆனந்தியே வந்து கொடுத்துட்டு போயிருக்கா.
அவ வந்த நேரம் நான் இல்ல. கேம்பா அவ பத்திரிக்கை கொடுத்ததும் கிழிச்ச மூஞ்சில அடிக்க வேண்டியதானே? எங்க அந்த ஆனந்தி தான் பத்திரிகை கழிச்சு அம்மா மூஞ்சில எரிஞ்சா. அதான் அவன் வரப்போ அம்மா இல்லைன்னு சொன்னீங்க. இல்லாட்டி விடுவாள் அவங்க அம்மா. பக்கவாத்தியமா வித்யாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீடேறி போய் கச்சேரி நடத்திட்டு வந்திருக்கா. நீ அவங்க வீட்டுக்கு அவன் போன சண்டை போட தானே போனேன். அவங்க வீட்டு வாசப்படியே நம்ம வீட்டுல இருந்து யாரும் மிதிக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அறிவில்ல? போய் என்னாச்சு? அந்த ஆனந்தி பத்திரிகை கிழிச்சு அம்மா மூஞ்சில போட்டதுதான் மிச்சம். திருத்தவே முடியாது உங்களெல்லாம். டேய் சாப்பிட்டு போடா. எனக்கு வேண்டாம், நீங்களே கொட்டிக்கங்க. ஏண்டி இவன் நல்லா தானே நமக்கு ஊங்கொட்டிட்டு இருந்தா? தெரியல. என்னடி ஆச்சு இவனுக்கு? நம்ம மேல எரிஞ்சு விடுறா. ஐயோ இவனை நம்பி ஒரு காரத்திலயும் நம்ம இறங்க கூடாதுப்பா. ஐயோ அப்பா. ஐயோ. ஆனந்தி, யார் போனு? கார்த்திகா? பேச வேண்டியதானே? அம்மா வேற ஏதோ கோச்சிக்கிட்டு போனாருன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்க வேண்டியதானே? பேச ஆனந்தி. சரி, இன்னொரு தடவை வந்தா பேசு, சரியா? ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆ தெரியும், சொல்லுங்க. என்ன ஃபோன் எடுக்கவே இல்லை? வெளியே எங்கேயும் போயிருந்தியா? இல்லை எடுத்து பேச பிடிக்கலையா? இல்ல, தூங்கிட்டியா? தூங்கல. அப்புறம் என்ன, ஏன் ஃபோன் எடுக்கல? என் மேலே ஏதாவது வருத்தமா? வருத்தம் தான், அதனால தான் ஃபோன் எடுக்கல. ஆனா அந்த வருத்தம் உங்க மேல இல்ல, நடந்த இன்சிடென்ட் மேல. எனக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் சங்கடம் தான். சரி, அதை அப்படியே விட்டுற வேணாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ ஏன் ஃபோன் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். எதுக்கு? இல்லை, காலையில் நான் உங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அதான் ஃபோன் பண்ணி சாரி கீரி எதுவும் சொல்லுவியோன்னு பார்த்தேன். நான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா ஆனந்தி? காலையில இன்விடேஷனை கிழிச்சு போட்டது எனக்கு தப்புன்னு தெரியல. இதை பாரு ஆனந்தி, அந்த இன்விடேஷனில் பாஸ்கர் வீட்டில் உள்ளவங்க பேர் மட்டும் இல்லை, நம்ம பேரும் இருந்துச்சு. அதனால என்ன கார்த்திக்? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சென்டிமெண்டலாக நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். ஏன் இப்படி சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்றீங்க? நான் அப்படிதான் ஆனந்தி. சரி, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீயே ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். நீ பண்ணல. நான் பண்ணும்போது கூட ஃபோன் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? என்னை தப்பா நினைக்காதீங்க. ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு ஒரு சின்ன தயக்கம் தான். மற்றபடி எனக்கு எந்த பிடிவாதமும் இல்லை. ஓகே, இனிமே நாம சண்டை போடும்போது ஆளா நானே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சாரி சொல்றேன், சரியா? அடுத்த தடவை சண்டையே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றதா நீ நினைச்சினா ஐம் சாரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், விட்டுருங்க. சரி, மணி ஆயிடுச்சு, போய் தூங்க. குட் நைட். குட் நைட்.
என்ன கல்யாண வேலைலாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன். வாங்க வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? ம் ஏதோ இருக்கேன். ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர வர வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன் இப்படி வேதாந்தமெல்லாம் பேசுறீங்க? நாளுக்கு நாள் எனக்கு நம்பிக்கை கம்மியாயிட்டே போகுது. சுஜாதா மனசு மாறுவான்னு ரொம்ப தூரம் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதான் அன்னைக்கு அவ பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல, கல்யாண நாள் அதுமா. இதை பாருங்க சந்திரன், நான் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், சுஜாதா மனசு மாறுறது ரொம்ப கஷ்டம். அவன் அடிப்படையிலே ரொம்ப பிடிவாதக்காரி. நீங்க தான் உங்க மனசு மாத்திக்கணும். இல்ல நான் கேட்கிறேன், எதுக்காக இல்லாத ஒரு உறவை வீம்புக்காக இப்படி இழுத்து பிடிக்க ஆசைப்படுறீங்க? விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? நானும் அதை பத்தி சிந்தனை பண்ணாம இல்ல கார்த்திக். ஆனா என் மனசுதான் அவன் மேல பைத்தியமா இருக்கு. என்ன கார்த்திக் சிரிக்கிற? இல்ல சுஜாதாவோட லாங்குவேஜ்ல சொன்னா நீங்க ஒரு தேராத கேஸ். என்ன கார்த்திக் இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றீங்க? கல்யாண நாள் அதுவுமா உங்களை அப்படி தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கா? மறுபடியும் வந்திருக்கீங்க. நான் இப்ப வந்தது உனக்கு நன்றி சொல்லதான். எதுக்கு? பத்திரிக்கையில என் பேரை போட்டிருந்தீங்க. என்னையும் மதிச்சு என் பேரை போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு மூத்த மாப்பிள்ள, அது இல்லைன்னு ஆயிடுமா? அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஓ மறுபடியும் வந்தாச்சா? நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள, அதனால உங்க பேரை பத்திரிக்கையில போட்டோன்னு சொன்னாங்க. உனக்கு தான் எதுவும் உரைக்க மாட்டேங்குது. ஏன் கவலைப்படுறீங்க? என் கல்யாண பத்திரிக்கையில நான் வேணா உங்க பேரை போடுறேன். என்னது? உன் கல்யாண பத்திரிக்கையிலையா? நமக்கு முறைப்படி டைவர்ஸ் ஆனதும் எனக்கு தகுந்தவரா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அந்த இன்விடேஷன்ல இந்த வீட்டோட மூத்த மருமக என் எக்ஸ் ஹஸ்பண்ட் சந்திரன் உங்க பேரை போடுறேன். படிச்சவ தானே நீ? இப்படி ஒரு மனுஷனை காயப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் தப்புன்னு உனக்கு தெரியாது? லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. உனக்கு அசிங்கமால? அவர்தான் அசிங்கப்படணும். கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்தது உன்னை பார்க்க இல்ல. நீங்க வாயை மூடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வாய் மூடு சுஜாதா. யாரோட பேசுமே உனக்கு ஏறாதா? நான் சொல்றதா உங்களுக்கு புரியல. என்னோட வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இதுல அனாவசியமா புகுந்து அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். சுஜாதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் ஒரு லாயர். எப்பவும் பேசுறதுக்கு தயாரா இருப்பேன். நீ என்கிட்ட கேட்கிற கேள்வியே தப்பு. அப்படி இல்ல, இப்ப நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், ஆர்கியூ பண்றதுக்கு இல்ல. எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போதே அது ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி கசப்பான ஒரு பேச்சில் போய் முடியுது. இப்பவும் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. அதனால தான் கேட்குறேன், இப்போ நீ பொறுமையா கோவப்படாமல் இருப்பேன்னா நான் இதை பேசுறேன். என்ன அப்படி பார்க்குற? ஒண்ணும் இல்ல கார்த்திக். நீ என்கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடியே உன் மனசுல 1000 சந்தேகங்கள் இருக்கு. யூ ப்ரீஜுடிஸ். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்கிட்ட மனசு விட்டு பேசுவ? தர்சன், தப்பா எடுத்துக்காத. உன் மூடு எப்படி இருக்கு இதை மட்டும் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, உனக்கு என்ன தெரியணும் கேளு. ஏன் இப்படி இருக்க? ஏன் நீயே உன் லைஃப் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? சந்திரன் மாதிரி உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஆள் உனக்கு கிடைக்கவே மாட்டான். ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல? தயவு செஞ்சு கோச்சிக்காம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி எனக்கு பதில் சொல்லு. நீ என்கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் கார்த்திக். ஆனா அதுக்கு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்ல முடியாது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தானே கேக்குறேன். நான் சுஜாதாவா இருக்கேன். ஆனா நீ உன் தங்கச்சி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்க. உன் எதிர்பார்ப்பு படி நான் இல்ல, நான் நானா தான் இருக்கேன்.
தட்ஸ் நாட் மை மிஸ்டேக் கார்த்திக். சந்திரன் மாதிரி ஒரு நல்லவனோட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழறதுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறேன். எனக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கு கார்த்திக். என் புருஷன் சிஸ்டமேட்டிக் ஆனவனா, டைம் டேபிள் போட்டு எனக்கு கொஞ்சம் இருக்கணும்னு நான் விரும்பல. சந்திரன் இஸ் 9 to 5 person. அவனுக்கு சேலஞ்ச் பிடிக்காது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், நான் இப்படி துரத்து விடுறேனே, என் கூட தான் வாழ்வேன், நான் வடம் முடிச்சுக்கிட்டு ஏன் என்கிட்டயே வரான் சொல்லு? ஏன்னா அவன் நல்லவன். இல்ல, என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான், அதான் ஃபேக்ட்.